வணக்கம். பெருநிறுவனத் தலைவர்களுக்கான இந்த மூலோபாய விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இப்ப பார்க்க போறது நம்ம காலத்தோட மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் மற்றும் தொழிலாளர் சந்தை மாற்றத்தை பற்றிய ஒரு ஆய்வு. வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். ஓப்பனையோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் என்ன சொல்றாருன்னா, ஏஜிஐக்கு பிறகு யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. இது ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன வார்த்தை இல்லைங்க. வரப்போற மாற்றத்தோட அளவையும் நாம ஏன் இதை பத்தி அவசரமா பேசணுங்கிறதையும் உணர்த்துற ஒரு எச்சரிக்கை மணி இது. சரி, இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான். முதல்ல வரப்போற இடையூறை பத்தி பார்ப்போம். அப்புறம் அதுல இருக்கிற முக்கியமான ரிஸ்க்ஸ் மற்றும் வாய்ப்புகள், பணியாளர் மாற்றம் எப்படி இருக்கும், தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டி, நம்ம நிறுவனத்தோட மதிப்பை எப்படி பாதுகாத்து உருவாக்குறது, கடைசியா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்னு பார்ப்போம். முதல் பகுதிக்குள்ள போகலாம். வரவிருக்கும் இடையூறு. இந்த மாற்றம் எந்த அளவுக்கு பெருசா இருக்க போகுதுன்னு முதல்ல நாம புரிஞ்சிக்க முயற்சிப்போம். முதல்ல இந்த ஏஜிஏ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு தியரிட்டிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஒரு மனுஷன் எப்படி எந்த ஒரு அறிவார்ந்த பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறானோ அதே மாதிரி ஒரு மிஷினாலையும் செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது. இது நம்ம பிசினஸ் பண்ற விதத்தையே, நம்மளோட உத்திகளையே அடியோட மாத்த போற ஒரு அடிப்படை மாற்றம். இந்த ஒப்பீடு நாம எவ்வளோ பெரிய மாற்றத்தை சந்திக்க போறோம்னு காட்டுது. பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்த தொழில் புரட்சிகள் எல்லாம் உடல் உழைப்ப மிஷினுங்களை வச்சு செய்ய வச்சது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நடந்துச்சு, மனித உழைப்புக்கு உதவியா இருந்துச்சு. ஆனா இந்த ஏஜிஐ புரட்சி அப்படி இல்லை. இது நம்ம மூளையை வச்சு செய்யற வேலைகளை ஆட்டோமேட் பண்ணுது. இது ரொம்ப வேகமாவும் முழுமையாவும் பரவும். சொல்லப்போனா இது மனித உழைப்பையே தேவையற்றதா ஆக்குறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்கு. இப்ப ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். முக்கியமான ரிஸ்க்ஸ் மற்றும் வாய்ப்புகள். ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி இந்த முழு ஆட்டோமேஷன்ல இருக்கிற ரெண்டு பக்கத்தையும் நாம இப்ப அலசி ஆராய போறோம். முதல்ல 3 முக்கியமான ரிஸ்க்ஸ் என்னென்னு பார்ப்போம். 1, தொழிலாளர் சந்தையே மொத்தமா வழக்கொழிஞ்சு போறது. 2, இது வரைக்கும் நம்ம பாத்திராத அளவுக்கு ஒரு சமூக மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வு உருவாகிறது. 3வது, ஒரு கம்பெனியா நம்மளோட நோக்கமும் கட்டமைப்பும் மொத்தமா சிதைஞ்சு போறது. இது வெறும் சின்ன சின்ன சவால்கள் இல்ல, நம்ம கம்பெனியோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய அபாயங்கள். இதை நம்ம நீண்டகால திட்டமிடல்ல முக்கியமா கவனிக்கணும். ஆனா இந்த ஆபாயங்களுக்கு நடுவுல தான் மிகப்பெரிய வாய்ப்புகளும் ஒளிஞ்சிருக்கு. மனிதனோட படைப்பாற்றலுக்கு ஒரு புது பொற்காலமே பிறக்கலாம். உற்பத்தி திறனும் செல்வ உருவாக்கமும் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயரலாம். எல்லாத்துக்கும் மேல நம்ம நிறுவனத்தோட மடிப்பை வெறும் உழைப்புத் திறனை வச்சு கணக்கிடாம ஒரு புது வழியில மறுவரையறை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, பணியாளர் மாற்றம். நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு எதிர்காலத்துக்கு நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸை எப்படி தயார்படுத்துறது, அதுக்கான ஒரு கட்டமைப்பை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு ஒரு 3 படி திட்டம் இருக்கு. முதல் படி, ஒரு உண்மையை நாம ஏத்துக்கிட்டாகணும். அதாவது பாரம்பரிய வேலைகள் எல்லாமே ஆட்டோமேட் செய்யப்படுங்கிறத ஏத்துக்கணும். 2வது படி, மனிதனை மையமா வச்ச மதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது மிஷின்களால செய்ய முடியாத படைப்பாற்றல், புதுசா யோசிக்கிறது, மூலோரா முடிவுகள் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும். 3வதா, பங்களிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தையே மாத்தணும். இனிமே வெறும் டாஸ்குகளை முடிக்கிறது முக்கியம் இல்ல, கம்பெனியோட நோக்கத்தை நிறைவேற்றுறது தான் முக்கியம். இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம். பகுதி 4, தலைமைத்துவத்துக்கான ஒரு ரோட் மேப். இதுல நாம பணியாளர்களை தாண்டி நிர்வாக மட்டத்துல என்ன மாதிரியான மனநிலை, என்ன மாதிரியான ஆளுகை தேவைப்படுதுன்னு பார்க்க போறோம். நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான சவால் என்ன தெரியுமா? இது ஏதோ புது டெக்னாலஜியை வாங்கி இன்ஸ்டால் பண்ற விஷயம் இல்ல. ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார மாற்றத்துக்கு நடுவுல நம்ம முழு ஆர்கனைசேஷனையும் வழிநடத்தி கொண்டு போறது தான். இது ஒரு டெக்னாலஜி டெஸ்ட் இல்ல, இது நம்ம தலைமை பண்புக்கான ஒரு பெரிய டெஸ்ட். இந்த ஏஜிஐ யுகத்துல லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த 3 விஷயங்களை செஞ்சே ஆகணும். 1, எதையும் உறுதியா சொல்ல முடியாத சூழலை ஏத்துக்கணும், நம்பிக்கையோடும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப ஜாக்கிரதையாவும் திட்டமிடணும். 2வது, எத்திக்கல் விஷயங்களுக்கு நாம தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸை கண்காணிக்க ஒரு வலுவான மனித மேற்பார்வை குழுவை கண்டிப்பா உருவாக்கணும். 3வது, நம்ம கம்பெனியோட கதையை நாம வழிநடத்தணும். வேலைகள் இல்லாத ஒரு எதிர்காலத்துல நம்ம கம்பெனியோட பங்கு என்னன்னு ரொம்ப தெளிவா ஊழியர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் சொல்லணும். பகுதி 5, மதிப்பை பாதுகாத்து உருவாக்குறது. பங்குதாரர்களுக்கு நாம ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ உழைப்பு இனி ஒரு சொத்தா இல்லாத இந்த உலகத்துல நம்ம கம்பெனியோட மதிப்பை எப்படி காப்பாத்துறது, எப்படி இன்னும் அதிகமாக்குறதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. இதுதான் வரப்போற பொருளாதார மாற்றத்தோட மையம். எதிர்காலத்துல நம்ம கம்பெனியோட மதிப்பு நம்ம கிட்ட எவ்வளோ பேர் வேலை செய்றாங்கங்கிறத பொறுத்து இருக்காது. அதுக்கு பதிலா நம்ம கிட்ட என்ன மாதிரியான ஏஜிஐ சிஸ்டம்ஸ் இருக்கு, அதை நம்ம எவ்வளோ திறமையா பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் இருக்கும். இது நம்ம கம்பெனியோட மதிப்பீடு, ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்னு எல்லாத்தையுமே கேள்விக்குள்ளாக்குது. அப்போ புதுசா பணம் எங்கிருந்து வரும் யோசிக்கிறீங்களா? இங்க சில வழிகள் இருக்கு. 1, ஏஜிஐ அஸ் அ சர்வீஸ் பிசினஸ் மாடல்கள்.
உதாரணத்துக்கு சந்தை மாற்றங்களை முன்கூட்டியே கணிக்கிற ஒரு ஏஜிஐ சேவையை நம்ம மற்ற கம்பெனிகளுக்கு கொடுக்கலாம். 2, உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகமாகும், செலவு கட்டமைப்பு மொத்தமா குறைஞ்சிடும். 3வது, மனித படைப்பாற்றலை மையமா வச்சு உருவாகிற புது பொருளாதாரத்துல முதலீடு பண்றது. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கான ஆக்ஷன் ஐட்டம்ஸ். இந்த பகுப்பாய்வுல இருந்து நாம கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உடனடியா என்னென்ன மூலபாய நடவடிக்கைகளை எடுக்கணும்னு பாப்போம். உங்க அடுத்த போர்ட் மீட்டிங்ல நீங்க பேச வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். 1, ஏஜிஐ ஒரு மிகப்பெரிய முன்னுதாரண மாற்றம். இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேட் இல்ல. 2, நம்மளோட முக்கியமான நீண்டகால ரிஸ்க் தொழிலாளர் சந்தையில ஏற்பட போற தொடர்ச்சியின்மைதான். 3, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஆட்களை நிர்வகிக்கிறதுல இருந்து ஏஜிஐயை பயன்படுத்துறதுக்கு மாறணும். 4, இந்த மாற்றம் இதுவரைக்கும் பாத்திராத அளவுக்கு ஒரு பெரிய மதிப்பு உருவாக்கும் வாய்ப்பை நமக்கு கொடுக்குது. இங்க பாருங்க, இந்த ஒரு பக்கத்துல நாம உடனடியா செய்ய வேண்டிய வேலைகளோட ஒரு சுருக்கம் இருக்கு. நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியா ஒரு ஏஜிஐ நெறிமுறைகள் மற்றும் மேற்பார்வை குழுவை அமைக்கணும். மூலதன ஒதுக்கீட்டுல உழைப்பு இல்லாத ஒரு செலவு கட்டமைப்பை மாடல் பண்ணி பார்க்கணும். கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜில ஏஜிஐயை மையமா வச்ச புது பிசினஸ் மாடல்களை ஆராய ஒரு டீமை நியமிக்கணும். திறமை மற்றும் கலாச்சாரத்துல நம்ம ஊழியர்களை படைப்பாற்றல் மற்றும் மூலராய ரோல்களுக்கு மாத்துறதுக்கான ஒரு ரீஸ்கில்லிங் திட்டத்தை ஆரம்பிக்கணும். கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோடு விட்டுட்டு போறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி இது. மனித உழைப்பு உங்க நிறுவனத்தோட பிரதான சொத்தா இல்லாத ஒரு காலகட்டத்துல உங்க நிறுவனம் மதிப்பு உருவாக்குறதுக்கு தயாரா கட்டமைக்கப்பட்டிருக்கா? இந்த கேள்விக்கான பதில்தான் நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்க போகுது.